சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூத்தாலே பஸ்ல கூட படிச்சுட்டே வராங்க. ரொம்ப படிப்பாளியா இருப்பாங்களோ? ஆனா ஃபர்ஸ்ட் மார்க்னு சொன்னாங்க. எதுக்காக இவ்வளவு விழுந்து விழுந்து படிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கன்னா விழுந்து விழுந்து படிச்சாதானே முடியும். படிக்கட்டும் படிக்கட்டும். மம்மி கூட எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வரப்போற பொண்ணு இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஐயோ ஐஷு நம்ம கூட பஸ் ஏறினார்ல இந்த நிக்காரு பாரு அவர்தான் என்னையே பார்த்துட்டு இருக்காரு. ஏய் அவர் எங்கடி உன்னை பாக்குறாரு? அவர் எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாரு. நான் கூட நீ படிச்சிட்டு இருக்கியான்னு நினைச்சேன். அவரே பார்த்துட்டு இருக்கியா? இல்ல ஐஷு அவர் பார்த்துட்டு இருந்தாரு. இல்ல இல்ல நீ தான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒழுங்கா படி. நானே உன்னைய பார்த்தா எழுதலான்னு இருக்கேன். அவரை பார்த்துட்டு படிப்பை கோட்டை விட்டுறாத. இல்ல ஐஷு பார்த்த மாதிரி தான் இருந்தது. அதே நீ அவரை பார்த்துட்டே இருக்கால அதனால அப்படி இருக்கு. ஒழுங்கா படிமா. சரி. அழகான முகம், அமைதியான குணம், அமைதியான பேச்சு, அடக்கமான அழகு. ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இவரு மறுபடியும் பாக்குறாரு? ஐஷு கிட்ட சொன்னா என்னதான் தப்பா நினைப்பா. நம்ம பேசாம படிப்போம். என்னாச்சு? என்ன பிரச்சனை? மாப்ளே அது வந்து இவ காலேஜ் இன்னைக்கு போக முடியாம போச்சு மாப்ளே. காலேஜ் மதியத்துக்கு மேல இருந்திருக்கு. சொல்லவே இல்ல. படிக்கணும் ரூம்க்குள்ள இருந்து படிச்சிட்டு இருந்திருக்கா. மணி ஆனதே தெரியல. இப்போ வந்து நின்னுட்டு பஸ் பேர்க்கற எப்படி காலேஜ் போறதுன்னு சொல்லி எழுதிட்டு இருக்கா. அந்தால நம்ம பச்சை எழுத போட்டுட்டு போட்டோம். வீட்ல இருந்து சோறு கறியாதே கத்துக்கிட்டோம். ஏன் யமனி அப்பயே கிளம்பி இருக்கலாம்ல? நேரம் பண்ணதே தெரியலையே உனக்கு? எங்க ரூம்ல கடிகாரமே இல்ல மச்சான். அதான் நான் அப்படியே படிச்சிட்டு இருந்தேனா எனக்கு நேரம் போனதே தெரியல. என்னாச்சுமா என்னாச்சு? மைனி இன்னைக்கு இவளுக்கு பச்சையா நேரம் தெரியாம உட்கார்ந்து படிச்சிட்டே இருந்துக்கா. படிக்க ஆரம்பிச்சா முழிக்கிடுவா அதுலயே. அது நேத்து கிளம்பினா அப்பயே ஓடிடலாம் பஸ் போகும்போது. இப்போ பஸ் பேர்க்க அடுத்த பஸ் எப்போ வருமா? ஆயிட்டா நின்னே போன் பண்ண மணி ஆடுன்னு கரஞ்சிட்டு இருக்க மைனி. ரூபாய் கட்டி படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? பஸ் எழுதுனா தானே. ஏமனி ஏமா மறந்தா? படிச்சிட்டே இருந்தேனா டைம் பார்க்கவே இல்லத்த. வெளியே வந்து கடிகாரத்தை பார்த்த பிறகுதான் நேரமே தெரிஞ்சது. இப்போ பஸ் வேற பேருக்கு எப்படி போறதுன்னே தெரியல. சரி அதுக்கு ஏன் கவலைப்படி? அந்த ஆனந்தா நிக்கால கொண்டு போய் விடுவேன். ஏய் ஆனந்த் யாமினியை கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுறியா? சரிம்மா. யாமினி வா போலாம். அம்மா என்னம்மா பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா. யாமினிக்கு காலேஜ் போறதுக்கு நேரம் ஆயிட்டாதான் ஆனந்த கூட்டிட்டு போய் விட சொல்லி. அண்ணனா? அண்ணனுக்கு ஏதாவது வேலை இருக்குமா? ஏனே தோட்டத்துக்கு போனேன். நான் சும்மா தானே இருக்கேன். நான் கூட்டிட்டு போறேன். இல்ல தம்பி நானே கூட்டிட்டு போறேன். உனக்கு தெரியாது. ஏனே எனக்கா பைக் ஓட்ட தெரியாது. சூப்பரா ஓட்டுவேனே. யாமினி டக்குன்னு போய் பேக்க தூக்கிட்டு வா. காலேஜ் கிளம்பலாம். எக்ஸாம்லாம் நடக்குது. நான் வந்து சாப்பிட்டுக்கிறே. அத்தை தம்பிக்கு எந்த இடமே தெரியாது. நானே கூட்டிட்டு போயிருப்பேன்ல. என் கூட வர சொல்லுங்க. என்ன நான் இந்த ஊருக்கு புதுசு. இப்படி அங்க எங்கன்னு வெளியே போனா எல்லா இடத்தையும் தெரிஞ்சுப்பேன்ல. போயிட்டு வரேனே. நீ தோட்டத்துக்கு போ. எதுக்கு ஓ வேலையை கெடுத்துட்டு நீ அங்க போனோம்? நான் சும்மா தானே இருக்கேன். அது மட்டும் இல்ல அண்ணன் வாழைக்கு உர வைக்கணும்னாரு. போனே அந்த வேலையை போய் பாரு. சரிம்மா. ஓகேமா. சரிங்க பயப்படாதீங்க. நான் பத்திரமா பாத்துப்பேன். என்ன எனக்கு என்ன கவலை? வந்த வேலையில பாதி முடிஞ்சு போச்சு. கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டுனா நம்ம வீட்டை பார்த்து ஓடிடுவேன்.
காதல் பிசாசே ஏதோ சவுக்கியம் பரவாயில்லை. காதல் பிசாசே நானும் அவஸ்தையும் பரவாயில்லை. தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, கடவெண்ணை கொத்தி தின்றால் பரவாயில்லை. இரவுகள் பரவாயில்லை, இம்சைகள் பரவாயில்லை, இப்படியே செத்து போனா பரவாயில்லை. ஐயோ மச்சான் அப்படிலாம் சொல்லாதீங்க. வைடா சொல்லோ, இந்த வார்த்தை கூட என்னால தாங்க முடியாது. அச்சோ கஷ்டப்படுத்திட்டேனா? சரி மச்சான நல்லா கெட்டியா பிடிச்சிக்க, வீலிங் பண்ண போறேன். சரி மச்சான். மச்சான் ஒண்ணும் இல்லம்மா, அப்படியே ஏரோப்ளேன்ல போற மாதிரியே இருக்கா. நல்லா டைட்டா பிடிச்சிக்க. பயப்படாத, நல்லா கட்டி பிடிச்சுக்கோ. நல்லா கட்டி பிடிச்சுக்கோ. அடச்சை போடா. நீ எதுக்குடா என்னை வந்து கட்டி பிடிச்சா? யாராவது பாத்துருந்தா இமேஜ் என்ன இருக்கும்? என்னது நானா? ஷோ இவ்வளவு நேரம் கண்டதுல கனவா? டே அஸ்வினு, டே அஸ்வின், அது வந்து நான் வந்துட்டேன், போலாமா? டேய் நான் காலேஜுக்கு போறேன். டேய் நான் கூட்டிட்டு போறதுக்காக தான் நிக்கிறேன்டா. யாமினி வா போலாம். ஐஷு, அம்மா காலேஜ் எங்க இருக்கு? நான் வேணா உங்க கூட வரட்டுமா? வந்தா நல்லதா இருக்கும். ஐஷு ஆனா வேண்டாம், நாங்களே போயிருவோம். சில பேருக்கு நீங்க வந்தாலும் பிடிக்காது. என்ன சில பேருக்கு பிடிக்காதா? யார சொல்றீங்க? காலேஜ்ல எதுவும் சொல்லுவாங்களா? ஆமாமா, காலேஜுக்கு யாருமே வரக்கூடாது, நாங்க போயிட்டு வரோம். சரி சரி, பாய்ங்க. பாய் பாய் பாய். எங்க துர்கா, உங்களுக்கும் தான். ஐஷு வாடி போலாம். போலாம் போலாம். நீ என்னை கடந்து சென்றாய், ஆனால் என் உள்ளத்தை பறித்து சென்றாய். ஐயோ சூர்யா, உனக்கு கவிதையெல்லாம் வருது? வேண்டாம் வேண்டாம் எப்பா, நம்ம வேலை என்ன சோழி என்ன இதெல்லாம் தேவையா? முதல்ல மம்மியை பார்க்க போகணும். முதல்ல பஸ் எங்க இருக்குன்னு பாப்போம். யாமினி என்ன கொஞ்சம் தள்ளி உட்காரு. தள்ளியா? இதுக்கு மேல தள்ளி உட்கார்ந்தா நான் பைக்ல இருந்து கீழே விழுந்துருவேன். இதுக்கு மேல தள்ள முடியாது. அது இல்ல, நடுவுல ஒரு பேக் வச்சிருக்கல, அதை எடுத்துட்டு என் பக்கத்துல வந்து தள்ளி உட்காருன்னு. கீழே விழுந்து தொலைக்க போறா. இல்ல இல்ல, நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். பேக் வேணா என்கிட்ட தரியா, நான் முன்னாடி வச்சுக்கிறேன். வேண்டாம். பாத்துமா, ரொம்ப ஓரமா போய் கீழே விழுந்துடாத. நான் சேஃபா தான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க கொஞ்சம் வேகமா போங்க, நேரம் ஆயிட்டு. எதுக்கு நான் வேகமா போய் நீ கீழே விழுறதுக்கா? ஏற்கனவே நீ பிடிக்கவும் மாட்டேங்கிறா, இவ்வளவு தள்ளி வேற உட்கார்ந்துருக்கா. நான் ஸ்லோவாவே போறேன், அதான் நல்லது. லேட் ஆயிரும், சீக்கிரம் போங்க. போறேன். சே, நான் இதுக்கா ஆசைப்பட்டு வந்தேன். என்னென்னவோ கனவு கண்டுட்டு வந்தேன், எல்லாத்தையும் காலாவதி ஆக்கிட்டா. என்னது? எதுவும் இல்லம்மா, பைக்கை நல்லா கட்டி பிடிச்சிக்க. என்னது, பைக்கை கட்டி பிடிக்கணுமா? ஆமா, கீழே விழுந்துட கூடாதுல்ல. உங்க அம்மா என்னைய பத்திரமா கூட்டிட்டு போக சொன்னாங்க, அதனாலதான் பிடிச்சிக்க. நல்லா பிடிச்சுக்கிடுவேன். போய் விடுங்க மாப்பிள்ளன்னு சொன்ன உடனே பல்ல இழிச்சிட்டு வந்தேன்ல, என்னையதான் சொல்லணும். ஆசையோட வந்தவனே இப்படி டிரைவர் வேலை பார்க்க வச்சுட்டாலே. துர்கா, அங்க பாரு. என்ன இஷ்யூ? எங்க பாரு, யாமினி அவங்க அத்தை பையன் கூட வந்து இறங்குறா. அத்தை பையனா? யாரு? ஆனந்தா?
உங்க வீட்ல கிடைச்சிருக்காருன்னு சொன்னேன்ல, பேர் கூட அதான் சூர்யா. அவர் கூட வந்து பைக்ல இறங்குறாடி. அப்படியா? அங்க பாரு துர்கா, அவர்தான் சூர்யா. ஓஹோ, இவர்தானா? ஆமாடி, 20 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்காரு. இறங்கு இறங்கு. முதல்ல பைக்ல எப்படி உட்காரணும்னு காலேஜ்ல போய் நல்லா கத்துக்க. அதுக்கு பிறகு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். ஏன், எதுக்கு? பின்ன கீழே விழுந்துருவியான்னு பயமா இருக்கு, அதுக்குதான். இனியாவது சேஃபா எப்படி பைக்ல உட்காரணும்னு கத்துக்கிட்டு வா. சரி, நான் வேணா இங்கே நின்று எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கூட்டிட்டு போட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம். சரி சரி, போ ஒழுங்கா எக்ஸாம் எழுது. சரி. இத கூட்டிட்டு வந்தேன் பார், என்னையதான் சொல்லணும். அங்க நிக்கிறது அந்த பொண்ணு மாதிரி இருக்கு, கிட்ட போய் பாப்போம். வரதுக்குள்ள இவ கரெக்ட் பண்ணிட்டா போல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன அதுக்குள்ள பைக்ல கூட்டிட்டு வந்து விடுறாருன்னா என்ன அர்த்தம்? அவ அத்தை மகன் அதான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. இல்ல இல்ல, ஏதோ சம்திங் இருக்கு. சேச்சே, அப்படிலாம் எதுவும் இருக்காதுடி. ஹாய் ஐஷு. வாவ், பொண்ணா இது? எவ்வளவு ஒரு அழகு! தேவதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நிக்குது. ஹாய் சூர்யா. ஹாய் ஐஷு. ஆமா, இவங்க யாரு? என் ஃப்ரெண்ட் தான். இவளுக்கும் நம்ம ஊர் தான். அப்படியா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஐஷு, நான் போறேன். ஏய் துர்கா, நில்லடி வரேன். சூர்யா, நீங்க போங்க, எக்ஸாம்க்கு டைம் ஆயிருச்சு. சரி ஐஷு. பேரு துர்காவா? பேசுனா கூட பேச மாட்டேங்குது. ஏன் இங்க உள்ள பொண்ணுங்களா இப்படி இருக்காங்க? நம்ம பின்னாடி வந்துச்சே ஒண்ணு, பார்த்தா அத்தை பொண்ணு. அதுவே அப்படிதான் இருக்கு. இந்த ஊர்ல அழகா இருக்க பொண்ணுங்களாம் பேச மாட்டாங்களோ? சரி சரி, நானும் இங்க தானே இருக்க போறேன். தினமும் இனி நம்மளும் காலேஜுக்கு வந்துட வேண்டியதான். சரி, நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? குடும்பமே நீ கூட்டு வச்சு நிக்க வச்சு கேள்வி கேக்குது. எல்லாம் ஒண்ணு போல செம்பரையார் கூட்டம் மாதிரி தலையாட்டிட்டு தெரியுது. நான் ஒருத்தி ஏதோ கொஞ்சம் விவரமா ஜெனரல் நாலேஜோட கொஸ்டின் கேட்டுட்டேன். அது யாருக்கும் பொறுப்பு இல்ல. ஒரு சமயம் ஒரு வேற ஆளா இருந்துடக்கூடாதுன்னு அந்த கேள்வி கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு இத்தனை கேள்வி? சரி, கூப்பிட்டு வச்சு கேள்விதான் கேட்டாம பதில் சொல்ல விட்டாங்கள. ஒண்ணு காது அடைக்குது, வாய் அடைக்குது, மூக்கு அடைக்குது. எனக்கு வாயில பேச்சு இல்ல, மூச்சு கூட வர மாட்டேங்குது. பெரிய குடும்பம். ஒரு சமயம் நான் சொன்னது உண்மையா இருந்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பாவே? இப்ப முதுகுல மச்சம் இருந்துச்சு, சரி. இல்லாம இருந்திருந்தா என்னை தலையில் திக்கச்சு கொண்டாடிப்பாவில்ல. நான் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட பார்த்தேன். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து தொலைச்சு கட்டி விட்டாவே. என் மாமியார் வேற என்ன கேள்வி கேக்குது. சொத்து வரேன்னு எல்லாரும் வாய் பழக்கவே. அந்த கிழவி அவன் தான் உண்மையான சூரியான்னு தெரிஞ்ச உடனே இப்ப அவன் சொல்லு பேச்சு கேளுங்கன்ட்டு போயிட்டு என்ன யார் எங்க நடிச்சு என்ன பண்ண? இனி அவன் காலில் தான் எல்லாரும் உழவண்டி இருக்கும் போல. அவன்கிட்ட என்ன எதையுமே வச்சுக்கிட கூடாது. இவன் தான் ஒரிஜினலா இருந்திருக்கான். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்திருந்தோம். யார் வம்புக்கும் போகக்கூடாது, தும்புக்கும் போகக்கூடாது. அதுதான் எனக்கு என் வாழ்க்கைக்கு நல்லது. வந்துட்டா சிப்ஸ். நான் எங்க போனாலும் என் பின்னாடி மாப்பம் முடிச்சுட்டு வந்துரு. மோப்பம் முடிக்க நான் என்ன நாயா? நீ தான் அவர் ஒரிஜினல் இல்லைன்னு மோப்பம் முடிச்சு சொல்லிட்டு தெரிஞ்சா. ஆமா, எதுக்கு உனக்கு சந்தேகம் வந்துச்சு? எங்களுக்குலாம் வரவே இல்லை. நான் மனுச்சி. அப்போ நாங்க மட்டும் என்ன மாடா? நீங்க எல்லாரும் செம்பரியார் கூட்டம். அதனால தான் நான் தான் சூரியனே ஒரு வந்தவனே மொத்த பேரை நம்பிட்டியே. நான் கொஞ்சம் விவரமா யோசிச்சேன், கண்டுபிடிக்கணும் நீ. அப்படி என்ன கண்டுபிடிச்ச டோப்பமெண்ட? எல்லாத்தையும் ஏச்சு வாங்கி தானே வந்து நிக்கா? ரெண்டு பேரும் இங்க தான் நிக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள வந்தா ஏச்சுல நீங்க மாட்டு கொட்டாயில வந்து நிக்கிறீங்களா? ஏ, உனக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? இப்படி அந்த பிரச்சனையை பண்ணி சரவல இழுத்து விட்டியே இருக்கு. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்கன்னு சொன்னனா இல்லையா? நேரவே அவகிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு வந்து நிக்கா. ஏனுமா நீ மடிப்பாவல 5 பைசா கூட? ஏத்தே, அது வந்து பேசாதடா. அங்க நீ பேசலதே போங்க. நாங்க எப்ப பேசுனேன்? இவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுக்கே இது போதாதா? என்ன எதையாவது இழுக்கலான்னு ஆசைப்படுறியா? இல்லத்தே, அது வந்து பேசாத, வாயை திறக்காம சொல்லிட்டேன். இப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு தானே வந்த நீ? கண்ணை மூடிட்டு சொத்தை எல்லாத்தையும் அக்கா அவன் பேர்ல தான் எழுத போறாங்க, தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஏழ்மையாவது இப்படி கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல கதை கட்டி விடாம இரு. ஒழுங்கா அந்த பையன் என்ன சொல்லியாவது கேட்டு நடக்கிறதுக்கு பாரு. அப்பயாவது உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதான்னு பாப்போம். சரித்தே. வணக்கம்மா, வளர்ந்தா மட்டும் போதாது, அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். ஏத்தே, நான் ஒண்ணுமே பண்ணலத்தே. நீ ஒண்ணுமே பண்ண மாட்டே, அது எனக்கு தெரியுமே. ஏதாவது பண்ணிருந்தா தான் சொத்து நம்மளுக்கு வந்திருக்குமே. இனியாவது வியாபாரமா இருந்து சொத்தை வாங்கிறதுக்கு பாருங்க. சரித்தே. சரித்தே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணை வீடு ஸ்டோரி பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோம். பண்ணை வீடு ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு ஒரு பெஸ்டான கமெண்ட்டை ரீட் பண்ணலாம்.
காவியா லக்ஷயா தான் இந்த கமெண்ட் எழுதிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? நானும் என் மகனும் இந்த வீடியோவை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்துருச்சு, அந்த அளவுக்கு காமெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட்ட மாதிரி மாமியார் அடிச்சோம் குழிப்பணியாரம் வேணும், அதுக்கு என்ன சட்னி என்று கேக்குறாங்க, அது காமெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டா போட்ட பண்ணை வீடியோ எபிசோட பார்த்துட்டு சூப்பரா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காவியா லக்ஷயா அவங்க கமெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இதே மாதிரி பண்ணை வீடியோ ஸ்டோரி ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நாங்க உங்களோட கமெண்ட் கூட படிக்கலாம். அப்புறம் நம்மளோட ஓனர் ஸ்டோரியில இன்னைக்கு நம்ம ஓனர் இன்டர்வியூ வருது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஓனர் இன்டர்வியூக்கு எல்லாரும் வாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திப்போம்.